இப்போது ரீசெண்டாக பைசன் படத்தினுடைய பாடல் வந்து வெளியாகி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா வேடனும் அறிவும் வந்து பாடியிருக்கிறாங்க. இப்போ இந்த பாடலை பற்றி பேசுகிறத விட முக்கியமாக வேடன் அவர்களை சமீபத்தில் நீங்கள் வந்து சந்திச்சிருந்தீங்க, பேசியிருந்தீங்க. முக்கியமாக தலைவரை வந்து பார்த்துருந்தாரு. அன்பு தம்பி புரட்சி பாடகர் வேடன் வந்து ஒரு 5-6 பாட்டு தான் பாடியிருந்தார். உங்களுக்கு தெரியும். 6 பாட்டில் வந்து கேரளா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, ஏறக்குறைய இந்தியாவிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். அவர் வந்து ஒரு பாட்டில் வந்து ரொம்ப கடுமையாக வந்து மோடியையும் ஆதிக்கவாதிகளையும் பாடிய ஒரே காரணத்திற்காக அங்கே இருக்க சங்கிகள் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். அந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்துகின்ற அந்த காலகட்டத்தில் இவர் மேலே வந்து சில பாலியல் புகார்களும் வருகிறது. நம்ம மற்ற தமிழ்நாட்டிலையும் பாடலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுது தான் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இவருடைய தூக்கிட்டார். முதல்ல பல பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இளையராஜாவுடைய மியூசிக்லையும் பாட போகிறார். இசைஞானி இளையராஜா அவர்களையும் பாட போகிறாரு. ஒரு காதல் சார்ந்த ஒரு நல்ல ஒரு மண் சார்ந்த ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து தீக்குளுத்தி. அது நல்ல ஒரு பயங்கர ஒரு ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. நமக்கே ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அது ட்ரெண்டிங்கில் வந்து நினைக்கிறேன். நம்பர் 1 ஆயிரம் இருக்கு. எந்த மாதிரியான ஒரு இடத்துல போனாலும் சரி அங்க வந்து ஓடிக்கொண்டே இருங்கள், அடங்காதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, விழுந்துட்டோம்னு வீழ்ந்துடாதீங்க. அதில் என்ன மகிழ்ச்சி கேட்டதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்ல போகிற ஆளில் அந்த பாடல் பதிவு செய்த காலகட்டத்தில் அவர் தம்பிங்க நம்மோட தான் இருந்தாப்புல, நம்மளோட தொடர்பில் தான் இருந்தார். நான் கூட கேட்கல என்ன பாடல்னு. ஆனால் மாரியோடைய படத்தில் பாடியிருக்கிறேன். நீ பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர்கிட்ட முத ஃபோனில் பேசினாங்க. வீடியோ காலில் பார்த்துருப்பீங்க. வீடியோ காலில் பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறேன், உங்கள் பிறந்த நாளில் நான் வந்து கலந்து கொள்கிறேன் அப்படின்னு இருந்தாரு. வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுகிற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. தமிழகம் வந்ததுமே பாடல் பாடுவதற்கு முன்னாலேயே எங்கள் தலைவரை வந்து பார்க்குறாரு. அங்கே போனதையுமே எங்கள் தலைவர் சொன்ன அதே டைலாக் சொல்கிறாரு, நான் எங்கேயும் ஓடி போகலை, வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த மண்ணில் தான். இப்போ அந்த வழக்குகள்லாம் அவர் போட்ட வழக்குகள்லாம் பொய் வழக்குகள் என்று இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க தான். ஆனால் இதே சினிமா துறையிலேருந்து இப்போ அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் வந்து தாக்கி பேசிகிட்டே இருக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனால் இவங்களும் அடுத்த கட்டத்துக்கு வந்து அரசியலில் தான் போக போகிறோன்னு சொல்லியே பேசுகிறாங்க. இவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. இப்போது ரீசெண்டாக பைசன் படத்தினுடைய பாடல் வந்து வெளியாகி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா வேடனும் அறிவும் வந்து பாடியிருக்கிறாங்க. அந்த ரெக்கன்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதிகப்படியான வியூஸ் எல்லாமே போயிருக்குது. இப்போ அந்த பாடலை பற்றி பேசுகிறத விட முக்கியமாக வேடன் அவர்களை சமீபத்தில் நீங்கள் வந்து சந்திச்சிருந்தீங்க, பேசியிருந்தீங்க. முக்கியமாக தலைவரை வந்து பார்த்துருந்தாரு. ஸோ அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட பாட்டு தானா அப்படின்றதும் கேட்கலாம். ப்ளஸ் வேடன் அவங்க வந்து இப்போ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடல்களாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய வளர்ச்சி கேரளாவில் பிடிக்காம அதை அழிக்கணுன்றதுக்காக ஒரு சில சதிகள் வந்து நடந்த மாதிரி இங்கே தமிழகத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல அந்த பாட்டை கேட்டிங்களா? நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பயிர் சொல்வதற்கு முன்னால், என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிது என கிளம்பிய தந்தை பெரியார் அவர்களுடைய இன்றைய பிறந்த நாள். அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணியின் சார்பாக புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக பிபிடி நேயர்களுக்கு புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து அன்பு தம்பி புரட்சி பாடகர் வேடன் வந்து ஒரு 5-6 பாட்டு தான் பாடியிருந்தார். உங்களுக்கு தெரியும்.
ஆரே பாட்டில் வந்து கேரளா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, ஏறக்குறைய இந்தியாவிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். குறுகிய காலம்தான். ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர். அவங்க தாய் வந்து ஒரு ஈழத்தாய். அவங்க தகப்பன் வந்து ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் கேரளாவில். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவரே நம்மள்ட்ட சொன்னது, சாப்பாட்டுக்காக நான் மீனை பிடிக்க போவேன், அதை நான் மீனை நல்லா துரிதமாக பிடிப்பதை பார்த்துவிட்டு என்னுடைய முரளிதரன் என்ற அந்த பேரையே மாற்றி அவர்கள் வந்து என்னை வந்து வேடன் என்று அழைத்தார்கள். அதில் நான் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் வந்து ஒரு பாட்டில் வந்து ரொம்ப கடுமையாக வந்து மோடியையும் ஆதிக்கவாதிகளையும் பாடிய ஒரே காரணத்திற்காக அங்கே இருக்க சங்கிகள் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்துகின்ற அந்த காலகட்டத்தில் இவர் மேலே வந்து சில பாலியல் புகார்களும் வருகிறது. பல குற்றச்சாட்டு நிறைய முறை பேசிட்டோம் நம்ம ரெண்டு பேருமே. இந்த அவருக்காக தனியாகவே வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதை பற்றி பேசணும்னு தேவையில்லை. பட் அந்த கடைசி சில குற்றச்சாட்டுகள்லாம் வரவுமே அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் வந்து சில பாடல்களையும் பாடுறாரு. நம்ம அங்கேயே கேரளாவில் வந்து சரியாக இருக்காது, நம்ம மற்ற தமிழ்நாட்டிலையும் பாடலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுது தான் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இவருடைய தூக்கிட்டார். முதல்ல பல பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இளையராஜாவுடைய மியூசிக்லையும் பாட போகிறார், இசைஞானி இளையராஜாவிலையும் பாட போகிறாரு. சில ஏனைய ஏஆர் ரஹ்மான் உட்பட பல பேரும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் முந்திய ஆள் யாருன்னா மாரி செல்வராஜ். அவருடைய அந்த படம் நீங்கள் சொல்ல மாதிரி பைசன் காலமாடனா அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் சார்ந்த ஒரு நல்ல ஒரு மண் சார்ந்த ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து தீக்குளுத்தி அது நல்ல ஒரு பயங்கர ஒரு ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்து செகண்ட் பாட்டு யாருமே எதிர்பார்க்காத இந்த தருணத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு பாடலை போட்டிருக்கிறாரு. அதுவும் யாரை பாட வைக்கிறாருன்னா அன்பு தம்பி அவர் பேர் அறிவையும் வேடன் அவர்கள். ஒருத்தர் பாடினாலே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே புடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரெண்டு பேருமே வந்து புரட்சிகரமான பாடகர்கள். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடும்போது இன்னும் அப்படியே என்ன சொல்றது, புல்லரிச்சபடியே இருக்குது பாடல் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை கேட்கும்போது நமக்கே ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அது ட்ரெண்டிங்கில் வந்து நினைக்கிறேன் நம்பர் 1 ஆயிரம் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 4ல் இருக்குது. ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்துக்குள்ளவே அதிகப்படியான வியூஸ் போயிருந்தது. இப்போ வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன சிறப்புனா, நம்ம அவருடைய பாடலை வந்து கேரளாவில் பாடும்போது கேட்டான். ஆனால் முதல் முறையாக சினிமாவில், அது தமிழ் சினிமாவில் ஒரு பாடலை அவர் பாடுறாரு. அது ஒரு சிறப்பு. அதில் என்ன மகிழ்ச்சி எனக்கு கேட்டதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்ல போகிற ஆளில் அந்த பாடல் பதிவு செய்த காலகட்டத்தில் அவர் தம்பிங்க நம்மோட தான் இருந்தாப்புல, நம்மளோட தொடர்பில் தான் இருந்தார். அதான் கேட்டேன். அப்போ அந்த சமயத்தில் இங்கே தான் இருந்தாங்க. சென்னையில் இருந்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், மிக அருமையான பாடல் பாடியிருக்கிறேன்னு. நான் கூட கேட்கல என்ன பாடல்னு. ஆனால் மாரியோடைய படத்தில் பாடியிருக்கிறேன், நீ பாருங்க, பொறுத்திருந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்குன்னாரு. பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து அன்பு தம்பியை வந்து வருக என்று நான் வரவேற்கிறேன். ஸோ அந்த பாடலினுடைய ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா, அத்துவான வேலையில் தன்னந்தனி போறவனே, அதாவது அச்சத்தை பண்ணி பயப்படாம ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டு வந்து நம்ம வந்து அறிவு எழுதி பாடுவாரு, எல்லாருக்கும் தெரியும். அதே போல வேடனும் எழுதி பாடக்கூடியவங்க. இப்படிப்பட்ட ஒரு 2 சிங்கர்ஸுமே ரைட்டர்ஸா இருக்கும் போது இவங்க 2 பேர் இல்லாம களத்துல டைரக்டரே இறங்குறாரு. நானும் ஒரு கவிஞர் தான்ப்பா, என்னுடைய புரட்சிகரம் வந்து காட்டு தேவையான்ற மாதிரி மாரி செல்வராஜும் அறிவும் சேர்ந்து இந்த பாடல சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு சிறப்பு. அதில் ஒரு நல்ல வரி இருக்கும் பாருங்க, அடங்காதேன்னு வரும். ஆமா, அது ஏன்னா எங்களுடைய அடங்க மறு அப்படின்றது எங்களுடைய கோட்பாடு. அதில் அடங்காதே அப்படின்ற மாதிரி அதில் அவங்க எழுதியிருப்பாங்க, பாடியிருக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம்னா, மொத்தத்தில் இளைஞர்களுக்காக போடப்பட்ட ஒரு பாடலை நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் வந்து தமிழர்களுக்கோ இல்லை மலையாளிகளுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கோ இல்லாமல் மொத்த இளைஞர்கள், உலக இளைஞர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருங்க, பயந்துராதீங்க. அந்த பாட்டோட அர்த்தமே அதான், அப்படிதான் அமைகிறது. எந்த மாதிரியான ஒரு இடத்துல போனாலும் சரி அங்க வந்து ஓடிக்கொண்டே இருங்கள், அடங்காதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, விழுந்துட்டோம்னு வீழ்ந்துடாதீங்க, திருப்பி எழுங்க, திமிரி எழுங்க அப்படின்ற மாதிரி அழகாக அந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வெறும் பாராட்டுகளை தெரிவிக்கணும். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்கின்ற அதே தருணத்தில் அதே நாளில் எங்கள் தலைவரையும் சந்தித்தார். அது எங்கள் தலைவர் ஏன் சந்தித்தார்னா அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, வீடியோ காலில் பார்த்துருப்பீங்க. வீடியோ காலில் பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறேன், உங்கள் பிறந்த நாளில் நான் வந்து கலந்து கொள்கிறேன் அப்படின்னு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் எங்களுடைய பிறந்த நாளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, பொய் வழக்குகளை அவர் மேலே தொடுத்துட்டாங்க. தொடுத்தனால அவர் வர முடியவில்லை. ஆனால் அதற்காகவே சொன்ன வார்த்தை மாறக்கூடாது என்பதற்காக தமிழகம் வந்ததுமே
பாடல் பாடுவதற்கு முன்னாலேயே எங்கள் தலைவரை வந்து பார்க்குறாரு. ஓகே. சரிங்களா? பார்த்துட்டு அது சிறப்பாக அது வந்து அந்த நிகழ்வு அமைந்தது. அந்த வீடியோலாம் இப்போ நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கிறங்க. அப்போ எங்கள் தலைவர் அவர்கிட்ட என்ன சொன்ன ஒரே ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன சொன்னார்னா, தம்பி உன் மேலே நிறையா ஊழல் குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள் அவங்க சுமத்துறாங்க. நீங்கள் இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து பாடிக்கொண்டிருப்பதை விட நேரடியாக போய் களத்தில் போய் நீங்கள் சந்திங்க, மக்களை போய் பாருங்க அப்படின்னுமே கடந்த 9ஆம் தேதி இவர் இங்கேருந்து போகிறாரு. 9ஆம் தேதி ஈவினிங்கே அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அங்கே போனதையுமே எங்கள் தலைவர் சொன்ன அதே டயலாக்கை சொல்கிறாரு. நான் எங்கேயும் ஓடி போகலை, வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த மண்ணில் தான் அப்படின்னு அங்கே அது பேசுவார். அதுவும் இருக்கும் வீடியோ, நீங்கள் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே போய் பாடுறாரு. அதுமே அங்கே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு வருது. அதே பழைய மாதிரி அதே கூட்டங்கள் வருகிறது. இப்போ அந்த வழக்குகள்லாம் அவர் போட்ட வழக்குகள்லாம் பொய் வழக்குகள் என்று இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவர் அதே சொல்கிறாரு. இப்போ நீ சப்போஸ் நீ உங்கள் மேலே குற்றமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஓடிக்கிட்டே தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க, நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு தான் மக்களே இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்றைக்கி என்னன்னா அவங்க நினச்சாங்க கேரளாக்குள்ளேயே முடக்கி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். நீங்கள் சொன்னதை போல், கேள்வி கேட்டதை போல். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே வந்து பாட்டு பாடிட்டார். நீ சொல்லப்போனால் இந்தியாவிலே வந்து நீ சொல்ல போனோம்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? இன்றைக்கி இவர் இங்கே பாடிட்டார். நாளைக்கு இசை நான் இளையராஜாட்ட பாடலாம், அடுத்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட பாடலாம், அடுத்து இன்னும் சொல்லப்போனால் சவுத்துலேருந்து அவர் நார்த்து கூட போகலாம். சரிங்களா? அப்போ அந்த வகையில் வந்து சங்கிகள் எவ்வளவுக்கு எங்களை எதிர்க்கிறார்களோ அவ்வளவுக்கு நாங்கள் எழுந்து வருவோம் என்பதற்கு இது ஒரு அச்சாணி. அது மட்டும் இல்லாமல் புரட்சி பாடகரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆந்திராவில். இப்போ அவர் இல்லை, புரட்சி பாடகர் அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அவர் வந்து கத்தார் அவர் பேர். ஆனால் அவர் கூட பல பாடல்களை பாடிய பிறகு இன்னமும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு மாவோயிஸ்ட் குரூப்பில் இருந்தவர். அவர் உடம்புல வந்து தோட்டாக்கள்லாம் இன்னும் இருந்துச்சு. நான் நேரடியாக பார்க்கும்போது அந்த தோட்டாவை எடுத்தோம்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ்வளவுக்கு அவர் களத்தில் இருந்தவர். அதற்கு பிறகு பல பாடல்கள் பாடிய பிறகு தான் அவர் வந்து மக்கள் மத்தியிலே அவர் தெரிய வருகிறார். ஆனால் இவர் வந்து 6-7 பாட்டிலேயே இன்றைக்கி மக்கள்கிட்ட போயிட்டார். அதை விட சிறப்பு என்னவென்றால் காலிக்கட் யூனிவர்சிட்டியில் இவர் பாடலை வந்து சிலபஸாக வைக்கிறாங்க. அது யாருக்கு? மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக. சரி, ஒரு யூனிவர்சிட்டியும் வைக்கிறான்னு பார்த்தா இன்னொரு யூனிவர்சிட்டியும் வச்சிருக்கிறாங்க. அதே தான் அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. அதிகார பிரச்சனை அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் இந்த தருணத்தில் உண்மையிலேயே வந்து அவர் வந்து நாங்கள் வரவேற்கின்ற அந்த தருணத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் அதே நேரத்தில் வந்து ரஞ்சித் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எதனால சார்? இல்லை, அதாவது எப்படின்னா யாரா அவரை முதல் கூட்டி வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது வேடன் அவர்களை. ஆனால் இவங்க முந்திட்டாங்கல்ல, அது ஒரு சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் அவர் தானே எழுதி தானே மியூசிக் போட்டி போடக்கூடியவரை இன்றைக்கி திரைப்படத்தில் கொண்டாந்து விடும் பொழுது அப்போ அவர் பல பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. என்ன கூட சொன்னார், ஒரு இயக்குனரை சந்திச்சார், நான் வந்து ஒரு டியூட் பாடுற மாதிரி இங்கிட்டு ஒரு 4 பெண்கள் இங்கிட்டு ஒரு 4 பெண்கள் வச்சு நீ ஆடுற மாதிரி சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறல என்று அவர் சொன்ன தலைவரை வச்சுக்கிட்டே சொன்னார். தலைவர்கிட்ட சொன்னார், அதில் எனக்கு வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை நான் மண்ணில் விதைக்க வேண்டும், அதே என்னுடைய நோக்கம். நான் அப்படிப்பட்ட பாடல்கள் தான் பாடுவேன், அப்படிப்பட்ட படங்களில் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது தவிர 3 படங்கள் அங்கேயும் நடிச்சிருக்கிறாரு. அங்கே கேரளாவிலையும் 3 படங்களையும் நடிச்சிருக்கிறாரு திரைப்படங்களில். அதனால் அவர் மென்மேலும் வளர்வதற்கு நிச்சயம் வளருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுக்காக மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் கூட அவங்களும் அவங்க ஒரு விதத்தில் அவங்களுடைய அரசியலை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் ஓப்பனாகவே வந்து ரஞ்சித்லாம் நிறையவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க தான். ஆனால் இதே சினிமா துறையிலேருந்து இப்போ அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் வந்து தாக்கி பேசிகிட்டே இருக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனால் இவங்களும் அடுத்த கட்டத்துக்கு வந்து அரசியலில் தான் போக போகிறோன்னு சொல்லியே பேசுகிறாங்க. இவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலே வந்து நெறியாளர் அவர்கள் மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வியின் மூலமாக சில விளக்கங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எப்படி என்றால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவர் யாருன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் நம்ம சொல்லுவோம். தமிழகத்தில் அறிஞர் அண்ணா, அதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவுக்கு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் என்றால் தமிழகத்தில் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருப்பதற்கு முன்னால் ஒரு கருத்து பேசுகிறார், ரொம்ப ஃபேமஸான கருத்து, அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர்கள் வந்து விரும்பியோ விரும்பாவிட்டாலும் சரி, இல்லை அவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி, இல்லை வாழ்விலும் சரி மரணத்திலும் சரி, இவர்கள் கலையோடு சம்பந்தப்பட்டவர்கள். செத்தாலும் பாட்டு போடுவேன், அதே மகிழ்ச்சியாக இருந்தாலும் பாட்டு போடுவேன், ஒரு வேலைகள் செய்தாலும் பாட்டு போடுவேன். ஏனென்றால் தமிழர்கள் வந்து கலையோடு மிகவும் தொடர்புடையவர்கள்.
அப்படின்னா எந்த சமூகத்துக்குமே எந்த இனத்துக்குமே இல்லாத ஒரு தொடர்பு தமிழர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழர்களை நாம் கலை ரீதியாக அவர்களை முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் திரைப்படத்தின் மூலமாக ஒரு தவறான வழியில் சென்று விடுவார்கள். எப்போ சொன்னது அறிஞர் அண்ணா வந்து அவர் முதல்வர் அவருக்கு முன்னாடி சொன்னது, இந்த பேச்சு ரொம்ப ஃபேமஸான பேச்சு. அப்போ அந்த கருத்துக்களை உள்வாங்கி இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்க முதல்வர் எங்கே தேடுறாங்க அறிஞர் அண்ணாக்கு பிறகு? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னார், கலையை வைத்து அதை வந்து மக்களை அரசியல்படுத்தும் சொன்னவரை இவங்க வந்து அவரை விட முன்னேறி போய் முதல்வரை தேடுறாங்க. அதற்கு பிறகு பல முதல்வர்கள் வந்தார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவிலே இருக்கிற பெரிய சாபக்கேடு நமக்கு தெலுங்குனா ஆந்திராவுக்கு. அவங்க கூட இப்போ திருந்திட்டாங்க, கரெக்டாக கொஞ்சம் விவரமாயிட்டாங்க. பார்த்தீங்களா பார்க்கலையா? இல்லையே, துணை முதல்வர் இருந்தாலும் கூட முதல்வர் அளவு கொடுக்கல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பல முதல்வர் வந்து விட்டு போய் விட்டார்கள். ஆக இந்த காலகட்டத்தில் இதை என்னடா தாக்கம்னு பார்த்தா திரைப்படம் தான் பெரிய தாக்கம். நீங்கள் பாருங்கள், பழைய படம் எஜமானா இருக்கட்டும், இல்லை பழைய படம் சின்ன கவுண்டராக இருக்கட்டும், இல்லை இவர் கமலஹாசன் நடிச்சார் ஒரு தேவர மகனாக இருக்கட்டும், நீ இப்படி சில ஒரு எடுத்துக்காட்டுக்க சொன்னேன். இப்படி பல படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஆண்ட பரம்பரை, மிட்டா மிராசு, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படியே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரி, ரொம்ப அங்கேருந்து எவ்வளோ பெரிய அறிவாளியே உருவாகாத மாதிரி அப்படியே காட்டுவாங்க. சத்யராஜ் கூட பயங்கரமான சில புரட்சிகரமான படம் நடிப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் வந்து ஒரு அனாதைன்னு காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா சரியா இருக்குங்களா? புரட்சிகரமாக பேசுவார், பெரியாரை பற்றி பேசுவார். ஆனால் அவர் யார் அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்டே காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த வரலாற்றில் வந்து தம்பி ரஞ்சித் வரவுக்கு பிறகு அவர் நேரடியாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கதையை பேசினார். அவர் உருவாக்கப்பட்டவர் தானே இவர் மாறி. இப்போ அதுக்கடுத்து பல பேர் வர்றாங்க. அன்பு தம்பி மோசஸ் வர்றாரு, அதுக்கடுத்து அதிகநாதரை படம் கூட இன்னும் 2 நாட்களில் வெளியாக போகிறது. இப்படி பல பேர் வந்துருக்குன்னா பல பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் வெற்றிமாறன் இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் வந்து நேரடியான ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறார்கள். அப்போ அவங்க வந்து எங்கே கவர்ச்சியை வந்து மையமாக வச்சு எடுக்கலை. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ஹீரோக்களோ இல்லை அவங்களுடைய கதாநாயகிகளோ அவங்க வெறும் கவர்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து, இல்லை ஒரு மாயையை மையமாக வைத்து, இல்லை ஒரு ஆதிக்கத்தை மையமாக வைத்து, இல்லை எந்த மிட்டா மிராஸ் என்ற அந்த கோட்பாடை மையமாக வைத்து எந்த படமும் இருக்காது. வெற்றி பெறுவன் யாருன்னா சாதாரண ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ மாரியோடைய பழைய படம் நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இருக்கட்டும், பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், பரியேறும் பெருமாள், அப்படி பல படங்கள் எடுத்தவர் எனக்கு அந்த தம்பி அந்த வகையில் எடுக்கிறாப்புல. அப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள் நம்ம வரவேற்கிறோம். இதை கூட நம்ம எந்த நோக்கத்தில் பார்க்குறோம்னா, அந்த 2ஆம் உலகப் போர் நினச்சி பார்த்தீங்களா? அப்போ வந்து ஹிட்லர் வந்து பயங்கரமாக உலகத்தை பூரா பிடிச்சிக்கிட்டாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ யாருக்கு யுத்தம்? ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் உலக யுத்தம்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவல் யுத்தம் அவருக்கு ஸ்டாலினுக்கு தான், அந்த காலத்து ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் தோத்து விடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்த காலகட்டத்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த காலகட்டத்தில் சில திரைப்படங்கள்லாம் அப்போ எடுத்திருக்கிறாங்க. யார்? ரஷ்யா கவர்மெண்ட் எடுத்திருக்கு. யாருடைய ஒப்புதல் இல்லை? லெனின் அவருடைய ஒப்புதல் இல்லை. லெனின் என்ன சொல்கிறாருன்னா, நமது வழிகளை, நமது துயரங்களை, துன்பங்களை திரைப்படமாக கொண்டு வரணும், அது மக்கள்கிட்ட போகணும். அப்போ அந்த படம் நல்ல நல்ல படங்களாக வரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ சில படங்கள்லாம் சொல்லுவாங்க, படம் பேர் எனக்கு மறந்து போச்சு, நிச்சயம் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிப்புன்னு ஏதோ ஒரு படம் சொல்கிறேன், அந்த படம்லாம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. அப்போ கேட்குறாங்க, ஏன் அப்படி படங்கள் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு ஹிட்லர் கேட்குற மாதிரி சில நிகழ்வு நடந்திருக்குது. அப்போ லெனின் சொன்னாராம், உங்களால் அப்படி படம் எடுக்கவே முடியாது, ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் அடிபட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு எங்கள் மக்களுக்கு உண்மையை எங்களால் எடுக்க முடியும், அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்கிருந்து உருவாகுவார்கள் அப்படின்னு யார் சொன்னா? அந்த காலத்தில் மாபெரும் போராளி லெனின் சொன்னது. அதை ஃபாலோ பண்ணவர் ஸ்டாலின் அவர்கள். அதே கருத்துக்களை தானே இப்போ அன்பு தம்பிகள் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம வரவேற்கணும்ல. நம்ம வந்து சினிமாவுக்கு எதிராளிகள் அல்ல, கலைக்கு எதிராளிகள் அல்ல. ஆனால் அந்த கலையில் அந்த சினிமாவில் நல்ல ஒரு கருத்துக்களை விதைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய கருத்து. அவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் நல்ல கருத்துக்கள் இல்லை. இப்போ நீங்கள் விஜய் எடுங்க. இல்லை, விஜய் நான் ஏன் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், இப்போ மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு. மாஸ்டர் ஃபுல் போதையில தெரிறாரு. நம்ம ஊரில் வேணா ஒரு மாஸ்டர் சொல்லி தண்ணி அடிச்சா விளக்கமாக அடிச்சு நீங்களே கட்டி விட்டுருவீங்க. உண்மையாக பொய்யா? இல்லை நாங்களே செருப்பு வச்சு அடித்து வரட்டி விட்டுருவோம். ஆனால் ஒரு திரைப்படத்தில் அடுத்த தலைவன்னு சொல்ல வேண்டிய ஆள் இது மாதிரி அவர் கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாரு. அப்புறம் அதில் அவர் மாறுறாரு அப்படின்றதும் காட்டுவாங்கல்ல. அது இல்லை, நீ 24 அது மட்டும் இல்லை, நீ அவருடைய பழைய படங்கள்லாம் பாருங்கள். எல்லா படங்கள்லையும் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கேன், மாமியாவுக்கு சோப்பு போட்ட மாதிரிலாம் படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஏன் அதெல்லாம் சொல்கிறோம்னா, அவர்கள் வந்து இப்போ விஜய் வந்து நான் தவறாக சொல்ல, அவர் வந்து அவருடைய அந்த கவர்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து பெரிய கருத்தாக்கத்தை உருவாக்கலை. அதான் உண்மையும் கூட. இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து கண்ணால் நேரடியாக பார்க்குறோமே. அங்கே எனக்கு இப்போவே செய்தி வந்துச்சு, உங்களுக்கு நிச்சயம் கிடச்சிருக்கு. அந்த இதில் வந்து பல போலீஸ் அதிகாரிகள், பெண் போலீஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. செய்தி நேற்று ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு திட்டமிட்டு இவங்க முன்னாடியே வேணுக்குமே ஆளை இறக்குனாங்களாம். அங்கே ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். நீ எங்கே பாரு, ஜெயலலிதா அம்மாவோட அவங்களுக்கு கூட்டம் வரப்போது, அந்த அம்மா காலத்தில் எங்கேயோ ஒரு நாளில் ஏர்போர்ட்டில் எதுவும் அடைஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஏர்போர்ட் கிளீனாக இருக்கும். இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவர் வரப்போறா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஊர்ல இருந்து நேரம் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிருக்கிறாங்க வேணுக்கு திட்டமிட்டு. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறேன். இந்த கவர்ச்சி அரசியல் நீங்கள் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யோசித்து பாருங்க, நான் போனோம்னா அங்கே போகிற யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அதில் போகிற இதை கிரீஸை வச்சு இதை தடவுறது, ஆளை தூக்கி கீழே போடுறது, இதெல்லாம் உண்மையான கவர்ச்சி அரசியல். நீ இதை செய்யாமல் யதார்த்தமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு மாநாடே நடத்தினாங்க, ஆனால் அதில் என்ன தீர்மானத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல, எதை சாதிச்சுன்னு தெரியல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், சினிமா நடிகர்கள் கவர்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து ஏமாத்தாதீங்க, நேர்மையாக வாங்க. உண்மையிலே நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்து நான் மக்களுக்கு உண்மையிலே செய்ய போகிறேன்னா மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களோட கருத்து இந்த வகையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த திரைப்படங்கள்லாம் ஏன் வரவேற்கிறோம்னா, இதில் வந்து புரட்சிகரமான கருத்தை சொல்கிறாங்க. இப்போ அசுரன் படத்தை விட வேறு படம் பற்றி வந்திருக்கா? இதுக்கு மேலே அப்படி ஒரு படங்கள் வந்திருக்கா? யோசித்து பாருங்கள். பஞ்சம் இளங்கலை நேரடியாக பேசுனது. பஞ்சம் இளங்கலை அந்த படம் வரதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு. அவர் எங்கள் கட்சியிலே பேசுவோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுவாங்க, ஆனால் அவர் நேரடியாக படத்திலே வைக்கிறார்ல. செருப்பு நடந்து போனோம்னா இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படின்னு படத்தில் காட்டுறாருல. அப்போ செஞ்சால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு திருப்பி அடித்து காட்டுறாருல. அப்போ அது மாதிரி சித்தாந்தங்களை உருவாக்கும் பொழுது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை பிறக்குது. தவறாக போகிறவங்களுக்கு நாளைக்கு வெட்டினாலும் வெட்டுவான்டா அப்படின்னு ஒரு பயம் பிறக்கிறது. ஆகையால் தான் அவங்களை வரவேற்கிறோமே தவிர அதுக்காக இவங்கதான் சூப்பரு அப்படின்னு சொல்லி இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ ஏன் நம்ம வேடனை பாராட்டுறோம்? ஏன் வேடன் எங்கள் தலைவர் கட்டி தழுவுறாரு? எங்கள் கட்சி வந்து 30 ஆண்டுகளாக நாங்கள் வந்து உலக அரசியலே பேசுகிறோம். சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக பேசுகிறோம், பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகிறோம், அதே நேரத்தில் இலங்கை மக்களுக்காக பேசுகிறோம், இலங்கை தமிழர்களுக்காக பேசுகிறோம், அதே நேரத்தில் பௌத்த கோட்பாடுகளுக்கு சார்ந்தும் பேசுகிறோம். அவங்க செய்கிற அநியாயம் தட்டி கேட்குறான், சங்கிகளை எதுக்குறான். அதே நேரத்தில் ஏகாதிபத்தியம், அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தையும் நாங்கள் எதுக்குறோம். ஆனால் இதை பூரா நாங்கள் அரசியலாக செய்யும் பொழுது தம்பி பாட்டாக ஒரு பாட்டில் போட்டிருக்காருல்ல, அதைத்தான் நாங்கள் பாராட்டுக்கிறோம். உங்களுக்கு புரியுது? இதே ஆள் வந்து நாளைக்கு ஒரு குத்து டான்ஸ் ஆடுறாரு, இல்லை ஒரு மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புறாரு, நாங்கள் அதை முதல்ல எதிர்ப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இல்லை ரஞ்சித்தாக இருக்கட்டும், ஏனைய இவர் வெற்றிமாறனாக இருக்கட்டும், இவங்களே நாளைக்கு வந்து காசை மட்டுமே மையமாக வைத்து, பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்து சங்கி பையனை பேச்சை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் படம் எடுத்தால் முதலில் எதிர்ப்பது விடுதலை சிறுத்தைகள்ங்க. அது எந்த வேணும் மாற்று கருத்துமே இல்லை. இப்படி சொல்லி என்ன லாக் பண்ணிட்டீங்க. இல்லை, நாங்கள் கருத்தியல் ரீதியாக வரவேற்கிறோம். தம்பி நல்லா சூப்பராக பாடுறாரு என்பதை விட அந்த பாடலில் நல்ல கருத்துக்களை சொல்லி பண்ணி அந்த பாட்டை நீ திருப்பி கூட போட்டு பாருங்க. நான் இன்று முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி தருவதை போல் இருக்குது. அந்த மியூசிக் கூட சொல்ல போனால் 80கள் 90களில் வர்ற அந்த மியூசிக்குமே இருக்குது, அது ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இல்லை, இது வரைக்கும் நிவாஸ் கே பிரசனாத் வந்து பார்த்தீங்கன்னாலே எப்பவுமே எல்லாரும் மெலோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரது வந்து இப்படி ஒரு கூஸ்பம் மொமெண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மியூசிக் டைரக்டர் அவருடைய பாடல்னாலே ஒரு மாதிரி இதமா இருக்கும் அப்படின்னு. அவர் என்ன படம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு அவரை பத்தி தெரியல. அந்த அறிவு அவங்களுடைய காம்பினேஷன்ல தான் இது இன்னும் ஹைலைட்டாவே இருக்குது. ஏன்னா அறிவுடைய பாடல்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். ஏன் இப்போ அவருடைய ரீசெண்டா அவர் தனிச்சு ரிலீஸ் பண்ண அவங்களுடைய பாட்டிக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ புரட்சிகரமாக இருக்கும். ஸோ இந்த 2 புரட்சிகரமான பாடகர்கள் அப்படின்னும் போதே அது இன்னும் அதிகப்படியான ஹைப் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இந்த பாடல் பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் இல்லை நான் கேட்குறேன். என்கிட்ட சொன்னாப்புல பாடிட்டு வந்தேன் அப்படின்னாப்புல நம்ம கேட்குற நியாயம் இல்லைல்ல. வரட்டு நம்மளும் பொறுமையாக இருந்து கேட்போம். அவரை சொல்லியிருந்தாரு நமக்கே வருது. ஏன்னா இன்னும் சொல்ல மாரி செல்வராஜ் நேற்று வந்து இந்த பாட்டு வெளியிடுவதற்கு முன்னால் கூட இந்த பாட்டு வேடன் தான் பாட போகிறாரு எங்கேயுமே சொல்லலையே. நமக்கே ஒரு சர்ப்ரைஸான இருந்துச்சு. எந்த பாட்டு அப்படின்னு எந்த பாட்டு என்ன பாட்டு வரப்போகுது, இல்லை யார் பாடகர், இல்லை வேடன் பாடுகிறாருன்னு கூட போட்டது இன்னமும் கூட பயங்கரமாக போயிருக்கு. அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இப்போ நம்மளாவே கண்டுபிடிக்கிறோம் கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து ஒரு கலைஞனுடைய இதை வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கவில்லை. ஆனால் ஒன்று சொன்னார், தலைவர்கிட்டே சொன்னார், ஆனால் அந்த பாட்டு சூப்பராக வந்திருக்குன்னு, நீங்கள் பாட்டு வந்த பிறகு பாருங்க அப்படின்னு. இப்போ எங்கள் தலைவர் லண்டனில் இருக்காரு, அதனால் அந்த பாட்டு வந்ததுமே நான் அவருக்கு அனுப்பி விட்டுருது. ஏன்னா அவர் பார்க்குற டைம் கிடைக்காது. அவர் இந்த நேரத்தை பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் பேசிக்கொண்டு இருக்கிறார், லண்டன் பார்லிமெண்ட்ல. அதனால அவர் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அனுப்பிவிட்டேன், பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே, எப்போ தலைவர் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க? இந்த 2-3 நாள் வந்துருவாங்க. 2-3 நாள். அப்போ இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஐ திங்க் தண்டகாரண்யம் படம் வந்து பார்த்துட்டு தலைவர் பேசியிருந்தாரு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதியன் ஆதிரை அவங்களுடைய டைரக்ஷன்ல வந்த படம். இப்போ படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம் நிறைய வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். இருந்தாலும் பக்கத்துல நீங்க இருந்தீங்க, உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாங்க? இல்லை இல்லை, அதான் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதில் வந்து இப்போ எப்படி அவருடைய முதல் படம் நீ பார்த்துருப்பீங்க, 2ஆம் உலக போர் கடைசி, அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அதே போல் இந்த படம் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இன்றைக்கி இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்துட்டாங்க.
எங்கள் தலைவர் பார்த்த பிறகு அண்ணன் சண்முகம் பார்த்துட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம முத்தரசன் ஐயா தோழர் அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் எல்லா தலைவர்களுமே ஏறக்குறைய படத்தை பார்த்து விட்டு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது நாளை மறுநாள் திரைக்கு வருகிறது. அதுவும் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஸோ இது தவிர்த்து வேற ஏதாவது சொன்னாங்களா? இந்த தண்டகாரண்யம் இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது அது கருத்து சொன்னார். இல்ல அங்க நடந்த விஷயம் வந்துருச்சு, அது லைவ்ல வெளியில வந்துருச்சு. என்ன சொன்னார்னா, யாரும் வந்து இந்த படத்தை வந்து எடுப்பதற்கு துணிவிக்க மாட்டாங்க. அந்த கருத்தை ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்றாங்க. இன்னமும் சொல்ல போனோம்னா நம்ம படம் வரனால நம்ம அதை பேசக்கூடாது. படம் வந்த அப்புறம் நிச்சயமாக நம்ம உட்காந்து பேசுவோம். சரிங்களா? அந்த படம் வந்து இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கருத்தை, குறிப்பாக பழங்குடி மக்களுடைய வலியை வந்து படத்தில் வந்து பிரதிபலித்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். அவர் வெற்றி படமாக அமைவதற்கு அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் தான் 2 படமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அன்பு தம்பி வந்து எப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாரு. எப்படின்னா பெருசாக நமக்கு வந்து லாபம் கிடைப்பதை விட நல்ல கருத்துக்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தை வந்து தயாரிப்பு நிறுவனம் இவங்களை தவிர யாரும் எடுக்க மாட்டாங்க. தண்டகாரண்யம்ன்ற கருத்தை யார் சொன்னாலும் புரியாது. தண்டகாரண்யம்னா என்னன்னு தெரியாது, சொல்ல வர்ற கதையும் புரியாது. அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு இயக்குனர் என்பதால் அதை புரிந்திருக்கிறார். புரிந்தனால அந்த படத்தை எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாக அது மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமையும். பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் இது தவிர என்ன 2-3 படம் முக்கியமான படங்கள்லாம் வருது. இல்லை, இப்போ இந்த பைசன் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் அவங்களுடைய காம்பினேஷன் தான். இந்த மாதிரியான டைட்டில் வைக்கிறதே யாருமே முதல்ல வைக்க மாட்டாங்க. பைசன் அப்படின்றது எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இது கேட்டதும்லாம் இதை பற்றி பேசுனீங்களா ரஞ்சித்? ரஞ்சித் இல்லை, நம்ம இவர்கிட்ட பேசினேன். மாரி செல்வராஜ் சொல்ல போனால் மாரி செல்வராஜ் படத்தில் நான் நடிக்க வேண்டியது எல்லாம் போய் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பட் நான் அதில் இன்னொரு படத்தில் நடித்து கொண்டிருந்தனால அந்த படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ கதை நமக்கு ஓரளவு தெரியும். நல்ல சிறப்பான கதை, நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை அடையும் அந்த படம். இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டுல கபடி சார்ந்தது. ஓகே. ஸோ கபடி வந்து எப்படி அந்த மாடோட கம்பேர் பண்றாங்கன்றது தான் எங்களுக்கு. அதை நீ படத்துல தான் பார்க்கணும். படத்துல பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, ஐ மீன் நல்ல கருத்து கொண்டவங்க வரலாம் அப்படின்னீங்க. ஆனா இப்ப நீங்க அரசியல்வாதியா இருந்து இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது அதான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் நான் கொடுத்துட்டேனே. அதாவது திரைப்படம் வந்து நமக்கு எதிரி இல்லை. திரைப்படங்களில் நல்ல படங்கள் வர வேண்டும், நல்ல கலைஞர்கள் வர வேண்டும். அதுதான் நம்ம நோக்கம். இப்போ ஒரு இன்னும் நான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா, இவங்க சில பேர் நடிகர்கள் பல கோடி வாங்குவாங்க, ஆனால் நடிகைக்கு ரொம்ப சம்பளம் குறைச்சி கொடுப்பாங்க. அதே டெக்னீஷியன் அங்கே முக்கியமான கேமராமேன் முக்கியமான ஆளாக இருப்பேன், எடிட்டர் முக்கியமான ஆளாக இருப்பேன், மியூசிக் டைரக்டர் முக்கியமான ஆளாக இருப்பேன். அவங்களாம் குறைச்சிருக்கும், எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிற உண்மையாக பொறுப்பா எல்லாருக்கும் பொருந்தும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பொருந்தும், இன்றைக்கி வந்து அரசியல் வர பிரச்சனை இவருக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும். இப்படிலாம் இருந்தாமல் ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதை நல்ல கருத்துக்கள் மக்களும் செல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம நோக்கம். அதை வந்து அவர் செய்கிறார் கரெக்டாக. யார்? ரஞ்சித் அவர்கள். இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறதில்ல, இல்லை பெரிய பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல. முறையான கதைகளை எடுத்து முறையாக மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறாரு. அது குறிப்பாக சொல்ல போனால் பாதிக்கப்பட்டவருடைய கதையை அவர் எடுக்கிறாரு. நீ சும்மா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படி எதுவும் பேசாமல் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட ஆண்கள், இல்லை ஒரு சமூகம், அவங்க வழியை வந்து திரைப்படமாக கொண்டு வராரு. அதனால நம்ம அவருக்கு ஆதரிக்கிறோம். அதுதான் கருத்து. வேற இல்லை, உங்களுடைய இந்த கலை பயணம் எப்படி? நம்ம கலை பயணம்லாம் சும்மா சாதாரணம் தான், ஒன்றும் பெருசுலாம் இல்லை. சாதாரண போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு முக்கியமாக நடிச்சிருக்கு. தலைவர் என்னை பாராட்டினார். பார்த்து முடிச்சுட்டு ஓகே ரைட்டு அப்படின்னு இது பண்ணியிருக்கு. படம் நீங்களும் பாருங்க, 10ஆம் தேதி நீ பார்ப்பீங்களா? ஓகே. இல்லை, இப்போ அரசியலில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பல வேலைகள் இருக்கும், கலைப்பணி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஒன்றும் படத்தில் முழுமையாக நடிக்கலை. நம்ம ஒரு முக்கியமான சீனில் நடிக்க போகிறோம். அதனால் வந்து இந்த படம் நடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு படம் வருது. அந்த படம் பேர்லாம் இப்போ நம்ம சொல்லக்கூடாது. அந்த படத்தில் முழுமையாக நடித்திருக்கிறேன். அது வரும்பொழுது நம்ம நிச்சயமாக உட்காந்து பேசுவோம். ஓகே. ஸோ வேடன் அவர்கள் இப்போ அடுத்த பயணம் எப்போ ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, வேடன் வந்து இப்போ அடுத்து இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக்கில் பாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் ஒரு வாரங்களில். அப்போது இங்கே வருவார் நிச்சயமாக. அப்போ நம்ம சந்திப்போம். அப்போ இளையராஜா அவர்களை சந்திப்போம். முடிஞ்சால் உங்கள் சேனலுக்கு கூட அவரை நீங்கள் பேட்டி பேச வைக்க முடியுமா? வாய்ப்புகளை நம்ம உருவாக்குவோம். ஓகே. ஸோ அறிவு அவங்க கிட்ட பேசியிருக்கிறீங்களா? அறிவு தம்பி தான், அவங்க அப்பா என்னுடைய நண்பர். தொடர்ந்து அவர் நமக்கு நல்ல தம்பி. இந்த பாடல் கேட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அவர்கிட்ட பேசணும். உங்களுக்கு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, எடுத்தவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் வந்து பாட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தம்பி சொன்னாங்க. பாட்டை போட்டு பார்த்தேன். நல்ல ஒரு புரட்சிகரமான வரிகள் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதனால் சிறப்பு. உண்மையிலே வந்து குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடல். இந்த காலத்தில் ஒரு டூயட் அதெல்லாம் கேட்குறப்ப இது வந்து இளைஞர் ஒரு ஆக்டிவாக ஆகணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஓடிக்கிட்டே இரு, எங்கனையும் தேங்கி நின்றாத அப்படின்னா அந்த பாட்டுடைய அர்த்தமே அதான் அமையுது. அதனால் உண்மையிலே ஒரு சிறப்பான பாடல்.
பாருங்க, பார்த்துமே பாட்டு பாருங்க, பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் நேரம் மேலே ஏறி ஏறிலாம் இருக்கும். வந்துட்டு ஆமா. ஆனா இதுல வந்து நம்ம பாடல் வரிகளை பத்தி பேசியிருக்கிறோம், இசையை பத்தி பேசியிருக்கிறோம், பாடகர்கள் பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா அந்த பாடல் காட்சியில வரக்கூடிய நடிகர் அவர் வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பல படங்கள் அவருக்கு சரியா கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மாரி செல்வராஜ் வந்து நம்மளை தூக்கி விட்டுருவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த படத்துல அவருடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுட்டு இருக்காரு துருவ் விக்ரம். ஸோ அவரை காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னாலே அந்த காட்சிகளுக்கு வரக்கூடிய அந்த பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு அவ்வளோ இதுவாக ஈடுபாடோட பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்க்குற சந்தர்ப்பம் இல்லை, அவர் நம்ம சந்திரப்பன்ல அவங்க அப்பா நமக்கு பழக்கம். பட் நிச்சயமாக அவங்க அப்பாவை போலவே பையனும் பயங்கரம் வருவார்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, அந்த இது நல்லா தானே இருக்குது. வேற அந்த ஓட்டங்கிட்டம் அவர் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அவருக்கு நமது வாழ்த்துக்கள். இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி ஒரு நடிகராக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஓகே. ஸோ வேடனுடைய வருகைக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் பேச வைக்கணும் அப்படின்ற ரிக்வஸ்ட்டையும் வைக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறுதியாக. ஓகே. நன்றி சார். நன்றி, வணக்கம்.